வெல்கம் டு டெக்கி மோஸ்டா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதனால் லித்தியம் அயான் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில். ஓகே, ஏன் கன்வென்ஷனல் பேட்டரி வந்து யூஸ் பண்ணல. கன்வென்ஷனல் பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறது இந்த பேட்டரி, இந்த டார்ச் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அது வீட்டில் வந்து யூபிஎஸ்க்குலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கல் கேட்மியம் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரியா எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கன்வென்ஷனல் பேட்டரி விட எதுக்கு நம்ம லித்தியம் அயான் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா இது பெரிய ரெவல்யூஷனே பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இந்த போர்ட்டபிள் எலக்ட்ரானிக்ஸில். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சின்ன மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெரிய ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரினியூவபிள் எனர்ஜினா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது எங்கேருந்து விண்டு மில்லேருந்து எடுக்கிறது, அப்புறம் சன்லைட்லேருந்து எடுக்கிறது, இதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எதனால இது பெருசா நம்ம யூஸ் பண்றோம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏரியாவில் இந்த பேட்டரி ஏகப்பட்ட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா, கம்பேர் டு இந்த ட்ரெடிஷனல் பேட்டரி, எதனா இந்த நிக்கல் கேட்மியம் இந்த கெமிக்கல் பேட்டரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் லெட் ஆசிட் பேட்டரி, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ லித்தியம் அயன் பேட்டரி சின்னதாக இருந்தாலும் ஹை எனர்ஜியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். அது ஒரு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுக்குலாம் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைக்கிள் லைஃப். ஸோ லைஃப் வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். லாங் சைக்கிள் லைஃப்னா ஒரு சைக்கிள்னா ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து நைட்டில் சார்ஜ் பண்ணுறீங்க, அப்போ சார்ஜிங் மோடு, அப்புறம் டே டைமில் ஃபுல்லாக பேசுறீங்கன்னா டிஸ்சார்ஜிங் மோட். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள், பேட்டரி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த சைக்கிள் வந்து ரொம்ப லாங் இது. ஸோ லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப என்வரான்மெண்ட் இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்ம செலவு பண்ண வேண்டிய காசு கூட நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது இது, ஏன்னா பேட்டரி அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லுவோம். ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகிடும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது, குயிக்காக வந்து இதை சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகி போயிட்டு இருக்க முடியும். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் குயிக் சார்ஜிங், அதனால வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல ஸோ திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஹை எஃபிஷியன்சி. ஸோ நார்மல் லெட் ஆசிட் பேட்டரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர், எவ்வளோ பவர் உள்ள எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது, ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பவர் லித்தியம் அயன் பேட்டரி எனர்ஜியை கன்சியூம் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து டிசிபேட் பண்ணிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி ரேட் வந்து ரொம்ப அதிகம் கம்பேரிங் ஓல்டு பேட்டரி, இந்த ட்ரெடிஷ்னல் பேட்டரிலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்சட்டாலிட்டினா அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம். எங்கேருந்து ஒரு சின்ன ஏர்பட், இயர்ஃபோன் காதில் வச்சுலேருந்து பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டரி வந்து சின்ன சைஸில் கூட பண்ணலாம். ஸோ அதனால் சின்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு. ஸோ அதுதான் அதனுடைய வெர்சட்டாலிட்டி சொல்கிறது. இதே ஒரு லெட் ஆசிட் பேட்டரினா அதெல்லாம் சின்னதாக பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது நம்ம சின்ன எக்யூப்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையோட அதிகமானது ஒரு முக்கியமானது, ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங்கால நம்ம எல்லாம் சஃபர் ஆகிறோம். ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம விடுபட்டு நம்ம இந்த எர்த்தை வந்து சேவ் பண்ணுறது கிரீன் எனர்ஜி மூலமாக. ஸோ இதில் வந்து என்வரான்மெண்டல் பெனிஃபிட் வந்து இதில் ரொம்ப அதிகம். நம்ம வந்து நிறைய வேஸ்ட்டு, நிறைய பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. லெட் ஆசிட் பேட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 30 kg வெயிட் இருக்கும். அதில் அவ்வளோ பிளாஸ்டிக்லாம் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே என்ன பொல்யூஷன் தான் கிரியேட் பண்ணும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் லைஃப் சைக்கிள் ரொம்ப அதிகம். அதனால் அடிக்கடி நிறைய குப்பை சேராது இந்த பேட்டரியால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்வாயரமெண்டல் ஃப்ரெண்ட்லி பேட்டரின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் மாதிரி டாக்ஸிக் மெட்டீரியல்லாம் இதில் கிடையாது எதுவும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட் இந்த லித்தியம் அயன் பேட்டரி அதனால் யூஸ் பண்ணுறோன்றது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சில இஷ்யூலாம் இருக்குது இதில். லைக் சேஃப்டி கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, இந்த ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயரிங் கண்டிஷனில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம். ஸோ அதனால் வந்து இது கண்டபடி யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். வெஹிக்கிள்லாம் அந்த அளவுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க வித் அந்த ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்லாம் வச்சு. காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகம் நார்மல் பேட்டரியோட. ஒரு சின்ன ஃபோன் இருக்குது, அதில் இருக்கிற சின்ன பேட்டரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம் ரீப்ளேஸ் பண்ணலாம் போனீங்கன்னா. ஸோ அது ஒரு டிராபேக்கு. லைஃப் ஸ்பேன் என்னதான் இருந்தாலும், அதாவது நார்மல் பேட்டரியோட இது அதிகமாக லைஃப் சைக்கிள் இருந்தாலும்
பட் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனாலும் ஓவர் த பீரியட்ல இது வந்து டீகிரேட் ஆகும். நம்ம சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல இருக்கும் வெஹிக்கிள்ல. ஸோ அதனால ஸோ இது பாத்தீங்கன்னா லிமிட்டட் லைஃப் ஸ்பேனா இருக்கு. அதனால ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி அந்த லிமிடேஷன் இருந்தாலும் அதனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. அதனால இதுதான் வந்து பேட்டரி மார்க்கெட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதுதான் டாமினேட்டே பண்ணுது. டெக்னாலஜி வைஸ் இதை நல்லா வந்து டெக்னாலஜி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் யூஸுக்கு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். அதனால இது வந்து இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கண்டினியூ பண்ணின்னு இருக்காங்க. இதை விட பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா இன் டெர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ், அப்புறமா காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி, எந்த அளவுக்கு விலை கம்மியா இன்னும் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட்